Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம Thandai ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பாதாம், 2 டேபிள் ஸ்பூன் cashew nut, 2 டேபிள் ஸ்பூன் பிஸ்தா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, அப்புறம் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, அப்புறம் ஜாதிக்காய் பொடி. உங்ககிட்ட ட்ரைட் ரோஸ் பெட்டல்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிப்பியில். முதல்ல நம்ம அந்த டண்டாய் மசாலா பண்ணலாம். அதுக்கு முதல்ல பாதாமை சுடு தண்ணியில் ஊற வைக்கணும். அந்த தோல் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உரிய ஆரம்பிக்கும், அது வரைக்கும் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அந்த தோலை ஃபுல்லாக எடுத்துடலாம். ஊற வச்சு தோல் எடுத்த பாதாமை தான் Blanched Almonds அப்படின்னு சொல்லுவாங்க. பிளான்ச்சிங் இந்த ப்ராசஸ் பேர். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு அதோடு சேர்ந்து முந்திரி, பிஸ்தா, சோம்பு, கசகசா, பிளாக் பெப்பர், மிளகு, ஏலக்காய், ஜாதிக்காய் எல்லாம் சேர்ந்து மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணால் டண்டாய் மசாலா ரெடி ஆகிடும். இந்த மசாலா ஸ்டோர் பண்ணி ட்ரிங்க் பண்ணிக்கலாம். இந்த டண்டாய்ங்கிற ட்ரிங்க் ஹோலி அப்போ பண்ணுவாங்க. அதே ஃப்ளேவரில் இன்றைக்கி நான் ஐஸ்கிரீம் பண்ணுறேன். இந்த மசாலாவை வச்சு பாலில் கலந்து ட்ரிங்க்காகவும் குடிக்கலாம். அடுத்தது நம்ம ஐஸ்கிரீம்க்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு 2 கப்பு ஹெவி க்ரீம், 1 கேன் கண்டென்ஸ்டு மில்க்கு, கிட்டத்தட்ட 400 கிராம் இருக்கும், அப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். ஒரு பவுலில் 2 கப்பு ஹெவி விப்பிங் க்ரீம் எடுத்துக்கலாம். எந்த பவுலில் நம்ம அந்த க்ரீமை பீட் பண்ண போகிறோமோ அதை ஜில்லுன்னு இருக்கணும். ஸோ முன்னாடியே நம்ம அதை ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அதில் தான் பீட் பண்ணணும். அதை நம்ம ஸ்டிஃப் பீக்ஸ் வரைக்கும் நல்லா பீட் பண்ணலாம். இது ஃபுல்லாக பீட் ஆனதுக்கப்புறம் இதில் கண்டென்ஸ்டு மில்க், ஸோ இதுலேயே நமக்கு தேவையான அளவுக்கு சுகர் இருக்குது, அதனால் அடிஷ்னல் சர்க்கரை போட தேவையில்லை. அப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச டண்டாய் மசாலா, இது எல்லாம் சேர்ந்து கலந்து வச்சுட்டு இது எல்லாம் சேர்ந்து நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். இதை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணணும். ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். ஹோலி வரப்போகுது. இந்த டண்டாய் ட்ரிங்க் சிவராத்திரி அப்போ கூட செய்வாங்க. ஸோ இந்த ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.